Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So 10th standard students நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.1 தான் பார்த்துட்டோம். ஸோ 2.2வை நீங்கள் இந்த ரெக்கார்டிங்லேயே பார்த்தலாம். இட் ஸோ ஈஸி சரியா. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு கற்றுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ வாட் இஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்? யா இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம எல்லாருமே ஈக்குவல் லெக்மானா என்னென்னு பார்த்தோம் கரெக்டாக பசங்களா. இந்த ஈக்குவல் லெக்மா எதுக்கு யூஸ் பண்ணோம்? ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் பண்ணோம். ஒன்று அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக மெயினாக அந்த 5 மார்க்காக யூஸ் பண்ணோம். அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க அது ஒன்று தான் வழியானா இல்லை. we have another way that is called prime factorization சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஹெச்சிஎஃப்னா இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பர்ஸை யாரெல்லாம் டிவைட் பண்ணுவா, 2 நம்பர்ஸை யாரெல்லாம் காமனாக டிவைட் பண்ணுவாங்களோ அந்த காமன் டிவைசஸ்லேயே அதிகமான ஹையஸ்ட் நம்பர் தான் ஹெச்சிஎஃப். இப்போது யாரெல்லாம் காமனாக டிவைட் பண்ணப்படும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆல் டிவைடட் பை 2, 3, 4, 6, 12, 1, 4, 12 இது எல்லாமே இருக்குது. பட் காமன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் காமனாக இருக்கா 1, 2, 4 இருக்குது, 1, 2, 4 இருக்குது. இதுதான் இவங்க 2 பேர்த்தோட காமன் டிவைசஸ் கரெக்டாக பசங்களா. இப்போ இந்த காமன் டிவைசஸ்ல யார் ரொம்ப அதிக நம்பர், பிக்கஸ்ட் நம்பர், தட் இஸ் 4. அப்போ அதுதான் உன்னோட ஹெச்சிஎஃப். ஓகே, ஐ ஹோப் ஐம் நாட் நான் மறைச்சிட்டு இருக்கேன்னா. ஓகே, யூ கேன் see me here right. இப்போ பாருங்க, ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் தட் இஸ் ஹெச்சிஎஃப். yeah okay. ஸோ இந்த ஹெச்எஃப் பார்த்து தான் பார்க்க போகிறோம். எஸ். ஸோ பசங்களா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜேஇ கிளாஸஸ் வந்து நிறையா 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 10th நம்மளுக்கு ஜேஇ சிலபஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதோட இப்போ ஒரு ஃபவுண்டேஷன்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 8th கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 9th 10th யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ஜேஇ நீட் தான் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜேஇ ஆஃப்லைன் சென்டராக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் 8th 10th வரைக்குமே ஃபவுண்டேஷன் கோர்சஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஜேஇ நீட்லுக்கு. ஓகேவா, 11th 12th போனால் தான் 12th முடிச்சு தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இப்போவே டிசைட் பண்ணனா இப்போ கூட உன்னோட ஜேர்னியை நீ இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் டீச்சர்ஸ் கிட்டேருந்து, இந்தியாவோட டாப் டீச்சர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க முடியும். ஒரு டெடிக்கேட்டடான மென்டர்ஷிப் இருக்குது, டவுட் செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஆஃப்லைன் சென்டர்ஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ யாரெல்லாம் யாழ்ஸோட ஈவெண்ட்டுக்கு போய் நீ அட்டென்ட் பண்ணீங்களோ யூ கேன் நோ. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது கூடவே ஜேஇ ப்ரிப்ரேஷன் அண்ட் ட்ராப்பர்ஸ் ஒரு விஷயம் ட்ராப் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ உங்களோட அக்காவாக இருக்கட்டும், யாராவது உங்கள் ஸ்கூலில் படிக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜேஇ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை சொல்லுங்கள். வி ஹாவ் ஒன் ட்ராப்பர் கோர்சஸ் இருக்குது. 40% ஸ்காலர்ஷிப்போடவே இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க முடியும். அதுக்கு இந்த டெஸ்ட்டை எழுதுகிறோம். IVSAT அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி அதில் அவங்களோட மார்க்கை வச்சு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களோட சீனியர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எங்கெங்கே ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்து எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு டைம் போய் பாருங்கள். யூ லைக் இட், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ நம்ம சொன்னோம்ல இந்த ஹெச்சிஎஃப்பை ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும், தட் இஸ் கால் ஃபண்டமெண்டல் தியரம் சரிங்களா. ஃபண்டமெண்டல் தியரம்னா என்ன மாமன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது, அவங்களோட டிவைசஸ் அவங்க இல்லைன்னா 1, இதுதான் அவங்களோட டிவைசஸ் கரெக்டுங்களா. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் தெர் இஸ் சம் நம்பர்ஸ் கால் காம்போசிட் நம்பர். ஸோ ஒவ்வொரு காம்போசிட் நம்பர் எல்லா காம்போசிட் நம்பரையும் ப்ரைம் நம்பர்ஸை வச்சு நம்மளால எழுத முடியும். which we can write as a multiple of prime numbers எழுத முடியும். தட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம். அதுவும் எவ்வளோ வேஸில் வேணாலும் எழுத முடியும்னா யூனிக்லி ஒரு காம்போசிட் நம்பரை ஒரு வேல தான் எழுத முடியும், அவ்வளோதான். யூனிக்காக மட்டும் ஒரே ஒரு வே தான் ரைட்டா. ஸோ எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ கேன் யூ see this பசங்களா, 3276 இந்த ஒரு நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எழுதலாம் சரிங்களா. இப்போ எப்படி மேம்னா 3276 0
சரிங்களா? இப்போ இந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணுவோமா? இப்போ 1 6 this is 3 time 8 ஓகேவா? மறுபடியும் இதை 2ஆல டிவைட் பண்ணலாம். 8 1 9 0. You can try with 3 table. So this is 2 times remainder 2 7 3 0 9 1 0. இதுக்கு 5 table try பண்ணலாம். 1 remainder 4. So 40 na 8 times remainder 1 2. And திருப்பி என்ன பண்ணுவீங்க? You can put 2 table. Yes, 2 table அப்படின்னா 91. So 91 17 table எழுதலாம். Or 13th table. Yes. 13th table எழுதலாம். So 13th table 19 வரும். So 13 into 7 போட்டிங்க அப்படின்னா you will get 91. Okay. So this is 7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணியாச்சு கரெக்டா? இது பேர் எல் டிவிஷன். ஸோ ஒரு நம்பர் இப்படி டிவைட் பண்ணலாம். ஸோ 2 2 எத்தனை 2s இருக்கு? தெர் ஆர் 3 2s ஆர் தேர். மொத்தம் எத்தனை 2s இருக்கு பசங்களா? 3 2 இருக்கு. அப்போ 2 கியூப். நெக்ஸ்ட் எத்தனை 3s இருக்கு? 2 3s இருக்கு. 2 3s இருக்கு. ஓகேவா? எவ்வளோ 5 இருக்கு? ஒரு 5 இருக்கு. எவ்வளோ 7 இருக்கு? how many 7s are there? There are 1 7. Yes. Next பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 13. எல்லாமே எழுதியாச்சுல? அவ்வளோதான். அப்போ அந்த நம்பரை, அதாவது இந்த நம்பரை, இது ஒரு நம்பர், this is 32760 இப்படிங்கிற ஒரு நம்பரை we can write in this format. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாம். சரிடா பசங்களா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம். ஸோ திஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர். அப்போ ஒரு காம்போசிட் நம்பரை நாம் இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் யாரெல்லாம் இவனை டிவைட் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் எழுதுறோம். தட் இஸ் கால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியணும். சரிடா பசங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸாம்பிள் 2.7னா என்னது? இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க m. mங்கிறது 2 into some number. ஓகேவா? அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. திஸ் இஸ் 3 மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடில் என்ன சொல்கிறாங்க? இந்த mங்கிறது இந்த 2வையும் இங்கே இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் அப்போ இங்கே இருக்க நம்பர் எப்படி கிடைக்கும்? 3யும் n-ஐயும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். n யாருன்னு நம்மளுக்கு தெரியாதுமா? தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் அப்போ n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ n எப்படி வரும்? 5வையும் இங்கே இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். தட் இஸ் we don't know. அப்போ இங்கே இருக்க பாக்ஸ் எப்படி கிடைக்கும்? 5வையும் 2வையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 10 தான் வரும். சரியா? அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும் பசங்களா? 10 will come. ரைட்? நெக்ஸ்ட் அப்போ n எப்படி வரும்? n யாருக்கு ஈக்குவல்? அப்போ n வந்து யாருக்கு ஈக்குவல்? n வந்து 5வையும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஈக்குவல். தட் இஸ் 50. நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே இருக்க பாக்ஸ் அப்போ என்னது? திஸ் இஸ் 3 into n. n வந்து 50. அப்போ இது வந்து 150. அப்போ m யாரு? வாட் இஸ் m? ஸோ m is equal to 2 into 150. 2 into 150னா 300. டன். அப்போ என்னோட வேல்யூ வந்து 50, எம்மோட வேல்யூ 300. முடிஞ்சிருச்சு. ஏன் பசங்க? தட்ஸ் இட். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஒரு நம்பரை நீங்கள் எண்டு டிஜிட், எண்டுனா லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருக்கணும். நீ யோசிச்சு சொல்லு, லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருக்கணும் அப்படின்னா எனி நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 15 25 35 வேர் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் 5. இவங்க எல்லாமே நீ ஃபேக்டரைஸ் பண்ணுங்களேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 into 5, 5 into 5, 7 into 5. இப்போ எல்லாத்துலேயுமே 5 வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்திருக்கணும். அப்போ தானே அது 5ல் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இப்போ 6 பார் n, 6 பார் n எழுதுவோம். 6 பார் n. ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன்னே வச்சுக்குவேன். 6 எப்படி எழுதலாம்? 2 into 3 பார் n. ஓகேவா? பேஸ் 2 பேர் பவர் ஒன்றுனா தனித்தனி பவர் எடுத்துக்கலாம்ல? எஸ், தனித்தனியாக பவர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் 2 raised பார் n. 2க்கு பவர் 1 போடுங்க, 2க்கு 2 பார் போடுங்க, 2க்கு 3 பார் போடுங்க. யார் போட்டாலும் சரி 5ல் முடியுமா? முடியவே முடியாது. நெக்ஸ்ட் இந்த நம்பர் 3 பார் n, 3 பார் 1 3, 3 பார் 6
3 power 2, it is 9. 3 power 3, it is 27. 3 power 4, it is 81. So last number யாருமே 5 கிடையாது. எதுவுமே 5 கிடையாது. 3 பவர்ல எது வந்தாலும் 5ல முடியாது. அப்ப இந்த நம்பரும் சரி, இந்த நம்பரும் சரி doesn't end with 5, which means அப்படின்னா என்ன அர்த்தம்? This 6 power n does not. அப்ப can the number end with na? No. So no, the number 6 by n does not end with digit 5. 5 ல digitல அது endே ஆகாது. ஓகே வாடா பசங்களா? Why? Because 2 raised to power n சரி, 3 raised to power n சரி, it won't end with 5. Yes, next example 2.9. Show that is a composite number. சரி, composite numberனா என்னடா பசங்களா? ஓகேவா? ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். composite numberனா என்ன மேம்? composite numberனா ஒண்ணுமே கிடையாது. if it is the number is not a prime nor composite. Okay, sorry, prime இல்லனா என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள். கரெக்டா? பிரைம் இல்லைன்னா என்னது? அது யாரோ ஒரு நம்பரோட மல்டிபிள். ஆமா ரைட்? அப்ப இவங்க யாரோ ஒருத்தவங்களோட மல்டிபிள்னு காட்டினா போதும். மல்டிபிள்னு காட்டணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்ணிட்டோம்? 2 into k, 2k, 2 into அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணோம். 3ஓட மல்டிபிள்னா 3 into அப்படின்னு கொண்டு வர பார்த்தோம். ஸோ இந்த ஹோல் நம்பரை யாராவது இன்டூ அப்படின்னு நான் எழுதணும். சரியா? இப்போ முதல்ல இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? ஃபைண்ட் தி டோட்டல் டேர்ம்ஸ். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர்? ஸோ டோட்டா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 2 டேர்ம் இருக்கு. இப்போ இந்த 2 டேர்மும் யாரோ ஒருத்தவங்களோட மல்டிபிள் அப்படின்னு நான் காட்டணும். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்மை விடு, செகண்ட் டேர்ம் பாரு. செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது 3. 3 யாரோட மல்டிபிள்? 3ஓட மல்டிபிள்ஸ் தான். அப்போ 2 டேர்முமே 3ஓட மல்டிபிள் நான் காமிச்சா போதும் இல்ல? எஸ். அப்போ 3 காமனா வெளியே எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 7, 5, 2 அவ்வளவுதானே. நெக்ஸ்ட் யார் இருப்பா? +1. ஓகே, யூ நோ இட் இஸ் an integer. இன்டீஜர் 3 into அப்படின்னா என்னது? சம் 3k. எப்படி இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? 3k மாதிரி இருக்கு. which means the given number is multiple of 3. given number is multiple of 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? it is composite number. சரியா பசங்களா? அப்ப கொடுத்திருக்க ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு composite number. That's it. Okay, example 2.10. A and B are two positive integers such that A power B into B power A is equal to 800. Find A and B. Okay, positive integers. இப்போ என்னன்னா இது பார்க்க சம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். மல்டிபிள்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரை பண்ண வேண்டியதான். இப்போ 800க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போமா? 800 எப்படி எழுதலாம்? 2 into 400 எழுதலாம்ல. 2 ப்ரைம் நம்பர் விட்டுரு. இப்போ 400 எப்படி எழுதலாம்? how could you write it? மறுபடியும் 2 into 200 எழுதலாமா? நெக்ஸ்ட் 200 எப்படி எழுதுனா? உனக்கு எப்படி ஏமோ அப்படி எழுதிக்கோ. 200 5 வச்சு கூட எழுதலாம். 5 டேபிள் எழுதுனீங்கன்னா 40 times. 40 times. Yeah, 40 times. நெக்ஸ்ட் 40 எப்படி எழுதலாம்? 8 into 5. ஸோ 8 மறுபடியும் எப்படி எழுதுவீங்க? 2 cubed எழுதலாம். 8 வந்து 2 cube is 8. சரிங்களா? அப்போ எத்தனை 2 இருக்கு பாருங்க. இங்க ஒரு 3, இங்க 1, இங்க 1, மொத்தம் 5 இருக்கு. ஸோ 2 power 5 into 5 எத்தனை இருக்கு? 5 power 2. சரிங்களா? எஸ் மேம். நீங்க கேட்கலாம், மேம் 5 power 2 முன்னாடி போட்டு 2 power 5 போடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா எப்பயுமே எப்படி அரேஞ்ச் பண்ணுங்க? ஸ்மால் டு பிக் அந்த மாதிரி நான் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. 2, 3, 5, 7 இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இது நம்மளுக்கு பார்க்க 800 யாருக்கு ஈக்குவல்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? A power B into B power Aன்னு இருக்கு. ரைட்டா? அப்போ இங்க B இருக்க இடத்துல யார் இருக்கா? B இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க பசங்களா? 5 இருக்காங்க. ஸோ இப்போ B ஓட வேல்யூ 5, A ஓட வேல்யூ 2. B ஓட வேல்யூ 5, A ஓட வேல்யூ 2. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், கேன் யூ ஃபைண்ட் 4-digit பின் நம்பர் PQRS ஆஃப் தி ATM? இது வந்து எக்ஸாம்பிள் 2.10லாம் கிடையாது. இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஓகேவா? இட் இஸ் an illustration. ஓகேவா? ஒரு ஏடிஎம் பின் கார்டு இருக்கு. இதுக்கும் என்ன பண்ணுவீங்க? சேம் லாஜிக்.
அப்போ 315,000 we have to prime factorization. சரிங்களா? அப்போ 315,000 prime factorization பண்ணலாமா? So when we can use my 5 table. So 31 வந்து 6 times வரும் and 3000. Again use 5. So 5 use பண்ணா சீக்கிரம் முடிஞ்சிடும், அதுக்காக தான். So you can use 1 time, 2 time, remainder 3, 600. திருப்பி 5 யூஸ் பண்ணுங்க. 2 times, remainder 2, 5 times, remainder 1, 20. Again use 5, 5. இது பத்தாது. இப்போ 5 நாட் போட்டு 4 போடணும். ஏன்னா இங்கே எந்த ரிமைண்டரும் வரல. ஸோ 2 வந்து பத்தாது. ஸோ 0 போட்டிங்கன்னா தான் 2 டிஜிட் எடுத்துக்க முடியும். 504. ஸோ 504க்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் 2 டேபிள். ஸோ 25, 2. அகெயின் 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 1, 2, 6. 126. இப்போ 126 திருப்பி 2 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 63. எஸ், மறுபடியும் 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 21. அகெயின் 3 டேபிள் எடுத்தா 7. சரிடா பசங்களா? எஸ். நான் அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 தானே. 2 எத்தனை இருக்கு? 1, 2, 3. எத்தனை 2 இருக்கு? 3 2s இருக்கு. நெக்ஸ்ட் 2, 3 எத்தனை இருக்கு? 3 பார்த்தீங்கன்னா 3 எத்தனை இருக்கு? நம்மளுக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் 5. 5 பாருங்க, 1, 2, 3, 4 இன்டூ 7 1. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா வாட் இஸ் இட்? 31500. ஓகேவா? ஆனால் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது யாருக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? 31500 யாருக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? p ஸ்கொயர் q cube, sorry, q power 1, next r power 4 s cube-க்கு ஈக்குவல். சரியாடா பசங்களா? இப்போ யோசிச்சு சொல்லுங்க, யாருக்கு ஸ்கொயர் இருக்கு? ஓகே, செக் ஃபார் திஸ். யாருக்கு ஸ்கொயர் இருக்கு? ஸ்கொயர் இருக்க ஒரே நம்பர் 3 தான். அப்போ p யோட வேல்யூ என்னது? 3. நெக்ஸ்ட் யாருக்கு 1 இருக்கு? 7க்கு தான் 1 இருக்கு. அப்போ q யோட வேல்யூ 7. நெக்ஸ்ட் பாருங்க, r வந்து 4 அப்படின்னா ஸோ r is 5. அப்போ s வந்து 2. இப்போ மீதி இருக்கிறது 2. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் தி 4 டிஜிட் பின் நம்பர் PQRS. PQRS என்னது? அப்போ அந்த பின் நம்பர் என்னது? 3752. இதுதான் அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர். சரிடா பசங்களா? எஸ், இட் இஸ் ஈஸி ரைட்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, 4/n வந்து டிஜிட் 6ல எண்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஓகே, டிஜிட் 6 எப்போ வரும்? 6ங்கிற ஒரு டிஜிட் எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 6 கிடைக்கும். கரெக்டா? அப்போது 2வும் 3யும் மல்டிபிள் ஆகணும். 2வும் 3 இன்வால்வ் ஆகணும்னா 6ஏ வராது. ஸோ அப்போ பாருங்க, 4/n. 4/n எப்படி எழுதுவீங்க? 2 into 2 which is n, that is 2 square into n, that is 2/2n. ஓகேவா? இது எப்பயாவது 6ல முடியுமா? 2/2n. Whether it is end with 6, you can check. 2 பவர்ல எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. 2/1 வந்து 2, 2/2 வந்து 4, 2/3 வந்து 8, 2/4 வந்து 16 and 2/5 வந்துட்டு 32. சரியா? அப்போ எந்த பவர்ஸ்லாம் நம்மளுக்கு 6 டிஜிட்ல எண்ட் ஆகுது? யா பசங்களா? 2/6 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன கிடைக்கும்? 2/6 will be 32 into 2 64. அண்ட் அப்போ 2/7 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ யாரோட பவர்ஸ்லாம் நம்மளுக்கு 6 டிஜிட்ல எண்ட் ஆகுது பசங்களா? எண்ட் வித் டிஜிட் 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பவர். இது வந்து 4ஓட மல்டிபிள்ஸில் இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அது 6ல எண்ட் ஆகுது. ஓகேவா?
4, 8, 16 அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. For what natural values of okay yes அப்போ அந்த 2n வந்து 4ஓட மல்டிபிள்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது 6 டிஜிட்ல எண்ட் ஆகுது. which means அப்போ n is equal to 4k by 2 that is 2k. ஓகேவா? அப்போ n எப்பெல்லாம் ஈவன் நம்பர்ஸா இருக்கும் 2kனா என்ன அர்த்தம்? which means n is even numbers. அப்போ எப்பெல்லாம் n ஈவன் நம்பர்ஸா இருக்கோ அப்பெல்லாம் 4 வந்து end with the digit 6. ஓகேவா பசங்களா? எப்பெல்லாம் n ஈவன் நம்பர்ஸோ it will end with the digit 6. சரிடா பசங்களா? ஓகே. So what values of natural numbers n? So it is 2, 4, 8. அப்போ என்னென்ன values? n is equal to 2, 4, 6, 8 so on. இந்த வேல்யூஸ்க்குலாம் right. So next if m and n are natural numbers, so for what values of m does 2 raised to power n into 5 raised to power m n's in 5 5ல end ஆகும்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? ஓகே. For what natural values m and n are natural values. ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? end with 5 னு கேக்குறாங்க. 2 raised to power n into 5 raised to power m end with the digit 5. 5ல end ஆகணும். end ஆகணும்னா என்ன அர்த்தம்? இப்போ 5க்கு என்ன பவர்ஸ்லாம் இருந்தா நம்மளுக்கு end with the digit 5ஆ வரும்? ஓகே. ஒன்றும் இல்லை பசங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒன் செக். ஓகே. ஸோ செக் ஃபார் திஸ் கொஷின் மக்களே. என்னடா கேட்டிருக்காங்க? ஒன்றும் பெருசாக கேட்கல. ஃபர்ஸ்ட் 5 பாரு end with digit m 5னா 5 வந்து 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ 5 பவர் இருக்கிறது செக் பண்ணலாம் ரைட்டா. ஸோ 5 பார் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். 5 பார் 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 5 பார் 2னா 25. 5 பார் 3 பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5னா 125. ஸோ எல்லாமே 5. ஸோ 5 பவரில் யார் இருந்தாலும் அது 5ல தான் எண்ட் ஆகும். ஆனால் இவங்க கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணுற நம்பர்ஸை பொறுத்து சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கூட இப்போ இந்த 5 கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ கெட் 15. இதே 5 கூட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணால் 10 கிடைக்கும். 4ரை மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ 5 கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணுற நம்பர் ஒரு ஈவன் நம்பராக இருந்தால் 5 இன்ட்டு ஈவன் நம்பர் மீன்ஸ் அது எதில் தான் எண்ட் ஆகும்? 0ல் தான் எண்ட் ஆகும். இதுவே 5 இன்ட்டு ஒரு ஆட் நம்பர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு 5ல எண்ட் ஆகுது கரெக்டா. ஆனால் 2 பார் n 2 பார் என்னங்கிறது என்னது? இட் இஸ் லைக் ஒரு 2 பவர்ஸ்க்கு பவர்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ யூ வில் கெட் வாட்? அப்போ 2 பார் n இஸ் அன் ஈவன் நம்பர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ, இட் இஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்ஸ் 5 பார் m வந்து எப்பயுமே ஒரு ஆட் நம்பர். 5 பார் m இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஆட் நம்பர். எல்லாமே ஏன்னா 5ல தானே எண்ட் ஆகுது. ஸோ அது எப்பயுமே ஒரு ஆட் நம்பர். ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணா ஓகேவா. we know multiplication of ஓகேவா multiplication of even and odd number is what? even number. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். hence it doesn't end with எப்பயுமே எண்டே ஆகாது. not end with digit 5. not end with digit 5. ஸோ 5ங்கிற டிஜிட்ல அது எண்டே ஆகாது ஓகேவா. 2 இன்ட்டு நீங்கள் போட்டப்போவே அது எண்ட் ஆகாது. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ ஃபைண்ட் தி HCF ஆஃப் 25 25 25 36 36 36. HCF தான் கேட்குறாங்க ரைட்டா. HCFனா என்னது? காமன் நம்பரை நீங்கள் எழுதுனா போதும். ஸோ இப்போ 25 25 25 25 25 25 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? ஸோ கேன் யூ புட் 5 டேபிள்? ஸோ 5 0 5 0 5 5 போட்டிங்கன்னா 1 0 1 0 1 ஓகே. அகெயின் இந்த 1 0 1 0 1 எந்த டேபிளாச்சும் டிவைட் ஆகுமானா? நோ. ஐ திங்க் 1 0 1 0 1 இஸ் it is not divisible by anything. அதே மாதிரி இவங்களே செக் பண்ணி பார்க்கலாமா? what is it? 36 36 36 put 6 table. ஏதாவது ஒன்று போடுங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இல்லை. கேன் யூ புட் எனி திங்? 6 போட்டிங்கன்னா 6 0 6 0 6 வரும்.
அகெயின் 6 எடுத்தீங்கன்னா 10101. கரெக்டா? ஸோ காமன்லே ஃபர்ஸ்ட் கேட்டகரியே காமனா வரது இதுதானே. ஸோ அப்ப இந்த நம்பர்ஸ் தானே ஹெச்சிஎஃப். நான் சொன்னேன்ல ஹெச்சிஎஃப்னா என்னது, இருக்கிறதுலே காமன் ஹையஸ்ட் நம்பர். அப்போ ஹெச்சிஎஃப் என்னது நம்மளுக்கு 10101. ரெண்டு பேத்துலையுமே காமனா வருதுன்னா 10101 தான் டிவைட் ஆகுது. ஹையஸ்ட்னு பார்த்தா இதுதான். அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. டிவைட் ஆகிற நம்பர்ஸ்ல வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இது பிரைம் ஃபேக்டரைசேஷன். 13824 you have to prime factorization by 2. 2 பண்ணலாமா 3 பண்ணலாமா? 2 பண்ணிக்கோங்க. So to 6 times remainder 1 9 1 2. Next 2 போட்டிங்கன்னா 3 4 5 6. Again when you put 2 1 17 2 8. When you put 2 8 6 4. Again put 2 4 3 2. Again put 2 4 3 2 cancel பண்ணா 2 1 6. put 2 again. So என்ன கிடைக்கும் 108 54 27. 3 times 9 3 times 3. சரியா? இப்போ எத்தனை 2s கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை 9 இருக்கு? இது எத்தனை பேர்? 3 பேர். சரியா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது 9, பியோட வேல்யூ 3. கம்பேர் பண்ணுங்க. 2 பார் ஏ. அப்போ ஏவோட பவர்ஸ் தான் 9. அப்போ 2 பவர்ல யார் வராங்களோ அதுதான் ஆன்சர், which means 2 பார் 9. பியோட வேல்யூ 3. சரிடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, சேம் கொஷின் சேம் ஆன்சர்ஸ் டைப் எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்கிறாங்க. 1134 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும். அவனே சொல்லிட்டேன் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ 1134000 ஃபர்ஸ்ட் 5 டேபிளால் டெவலப் பண்ணலாமா? 5 டேபிள் அப்படின்னா 2 times remainder 1 2 times remainder 3 and you will put 6 times remainder 4 80. Again 2 sorry 5 4 times remainder 2 5 times remainder 1 3 times remainder 3 6. இப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? இப்போ என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா you can put 2 table or 5 table. 3 table போடலாம். ரெண்டுமே 3 table கேன்சல் ஆகும். ஸோ 1 5 1 2. again 5 table யூஸ் பண்ணலாம். சாரி 3 table யூஸ் பண்ணலாம். 5 5 not 4. again you can use 2 table. so 25 2. இப்போதான் முன்னாடி பார்த்தோம் 252. so 252 you have to divide by 2 na 1 2 6. again 2 63. again 3 31. okay 31 is a prime number, so you can't do with anything. okay இப்போ என்ன பண்ண போறீங்க? 11340 அரேஞ்ச் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 2 வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இங்கே 2 பேர் 3 டைம் வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 தான். ஓகே 31 ரைட். ஸோ தீஸ் ஆல் தி ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? 1 2 3 4 4 ப்ரைம் நம்பர் வந்துருச்சா? அப்போ P1ஓட வேல்யூ 2, P2ஓட வேல்யூ 3, P3ஓட வேல்யூ 5 அண்ட் P4ஓட வேல்யூ 31. ஓகே, அவங்களோட பவர்ஸ் தான் x1 x2. அப்போ x1ஓட வேல்யூ 3, x2ஓட வேல்யூ 3, x3ஓட வேல்யூ 2 அண்ட் x4ஓட வேல்யூ என்னது 1. யாருமே இல்லைனா பவர் 1 அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? ஸோ P1 P2 P3 P4 கண்டுபிடிச்சிட்டோம். x1 x2 x3 x4 கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஃபைண்ட் தி LCM அண்ட் HCF. LCMனா நான் HCFனா என்ன சொல்லிட்டோம்? இருக்கிற டிவைசஸ்லேயே காமனான ஹையஸ்ட் டிவைசர் தான் HCFன்னு சொன்னோம். கரெக்டா? LCMனா என்னது? அவங்களோட எல்லாத்தோட மல்டிபிள்ஸாக வரணும். இந்த டேபிளையும் வரணும், இந்த டேபிளையும் வரணும். ஓகேவா? அப்போ மல்டிபிள்ஸ் டுகெதர் ரைட். லீஸ்டாக இருக்கணும், அதுவும் லீஸ்ட் மல்டிபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் அப்போ பார்த்துலாமா? இப்போ 408 110 170.
இப்போ 408 எப்படி எழுதுவீங்க? You have to put 2 times. So 24, 2 times 102, 2 times 51. Again put 3 times 17. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இவங்கள 170. 5 times 34. Again 2 times போட்டுங்க 117. அவ்வளோதான். Yes, everything is done. So 408 எப்படி எழுதுவாங்க? How could you write it? 2 3 டைம் இருக்கு, ஒரு 3 இருக்கு, ஒரு 17 இருக்கு. நெக்ஸ்ட் 170 எப்படி எழுதுறாங்க? 2 ஒரு டைம், 5 ஒரு டைம், 17 ஒரு டைம். சரிங்களா? HCF. HCFனா என்ன சொன்னேன்? இப்போ பாருங்க யார் யாரெல்லாம் டிவைட் பண்றாங்க. செக் இட். யாரெல்லாம் டிவைட் பண்றாங்க? 408 2 கியூப் டிவைட் ஆகுதுன்னா 8 டிவைட் பண்ணுது, 2 டிவைட் பண்ணுது, 4 டிவைட் பண்ணுது, 3 டிவைட் பண்ணுது, 70 டிவைட் பண்ணுது. 170 2 5 17. இதுல ஹையஸ்ட் நம்பர் யாரெல்லாம் டிவைட் பண்றாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ காமனா யார் யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணு. காமனா 17 இருக்கு, இங்க ஒரு 2 காமனா இருக்கு. அப்போ 2 into 17 that is 34. காமனா இருக்கிறது இவ்வளவுதான். இதுல ஹையஸ்ட் நம்ம பேச என்ன பிரயோஜனம்? காமனா இருக்கிறவங்க யார் யாரு? 2 காமனா இருக்கிறாங்க, 17 காமனா இருக்காங்க. ஓகேவா? so the highest HCF will be 34. சரிடா பசங்களா? ரைட், which means ரெண்டு பேத்துலயுமே 2 இருக்கு, 17 இருக்கு. அப்ப ரெண்டு பேத்துலயுமே 34 காமன் தான். ரைட்டா? அப்ப உங்க 34 டிவைட் பண்ணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னா எல்லா டிவைசஸும் இவனோட இந்த நம்பரும் இருக்கணும், இந்த நம்பரும் இருக்கணும், ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் இருக்கணும். தட் இஸ் எல்சிஎம். ஸோ இப்போ யாரெல்லாம் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்லாதவங்க, காமனே இல்லாதவங்கள தனித்தனியாக எழுதிருங்க. இப்போ 3யும் வரும், 5ம் வரணும். 3யோட மல்டிப்ளாக இருக்கணும், ப்ளஸ் 5யோட மல்டிப்ளாக இருக்கணும். சேம் டைம்ஸ் காமனாக இருக்கிறவங்கள ஒரு டைம் எழுதினா போதும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறத ஒருத்தங்களை எழுதிட்டீங்கன்னா மீதி 2 லெஃப்ட் ஓவரா இருக்கு, அதையும் எழுதணும்ல. அப்ப 2 கியூப்னு மொத்தமா எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 2 கியூப் எழுதுவே, 2 எழுதுவீங்கன்னா கியூப் தான் எழுதணும். ஹையஸ்ட் பவரை தான் எழுதணும், 2 கியூபை எழுதிக்கணும். சரியா? திஸ் இஸ் யுவர் எல்சிஎம். ஸோ எல்சிஎம்க்கு அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 5 15, 15 into 17 into 8. சரியா? இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 15 into 17 into 8 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா ஸோ 2040. இதுதான் உங்களோட எல்சிஎம். ஓகேவா? இப்போ 408லையும் சரி 170லையும் சரி அவங்க ரெண்டு பேத்துலையுமே வர ஒரு நம்பர்னா 2040. காட் இட் பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், வாட் இஸ் ஐ ஆஸ்கிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by 24, 15 and 26. 36. So we find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by consist of 6 digits. 6 digit, ஒரு 6 digit இருக்குடா. சரியா? ஓகே. இந்த 6 digit நம்பரும் யாரெல்லாம் டிவைட் பண்றாங்க? 24 டிவைட் பண்றாங்க, 15 டிவைட் பண்றாங்க, 36. இவங்க 3 பேத்தாலையும் இந்த நம்பர் டிவைட் ஆகும். கரெக்டா? 3 பேத்தாலையும் டிவைட் ஆகும்னா என்ன அர்த்தம்? which means இவங்களோட 3 பேத்து டேபிள்லையுமே இவன் வருவான். ஆமா, ரைட். இவங்களோட 3 பேத்து டேபிள்லையுமே இவங்க வருவாங்க. கரெக்டா பசங்களா? அப்ப இவங்க 3 பேத்தோட எல்சிஎம் தானே இந்த நம்பர். கரெக்டா? அப்ப இவங்க 3 பேத்தோட எல்சிஎம் தானே அந்த நம்பரா இருக்கும். 24, 15, 36. 24, 15, 36. ஆர் சி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 digit நம்பர் இருக்கு. எக்ஸ் லைக் சம் நம்பர்ஸ் ஆர் தேர். 1 2 3 4 5 6. வந்து 6 digits
24 டிவைட் பண்ணுது, 15 டிவைட் பண்ணுது, 36 டிவைட் பண்ணுது. இவங்க 3 பேத்து டேபிள்லயுமே இந்த நம்பர் வரும். இவங்க 3 பேத்து டேபிள்லயுமே வரும்னா, அப்ப இவங்க 3 பேத்தோட எல்சிஎம் ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த எல்சிஎம் டேபிள்ல இவன் வருவானா வரமாட்டானா? நிச்சயமா வருவாங்க. சரிங்களா? ஓகேவா பசங்களா? அப்படின்னா இப்ப இவங்களோட ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. வாட் இஸ் தி எல்சிஎம் ஆஃப் 24, 15 அண்ட் 36? 24 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் 15 எப்படி எழுதுவீங்க? 3 இன்ட்டு 5. நெக்ஸ்ட் 36 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. கரெக்டா? 4 இன்ட்டு 9 36. எஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் எல்சிஎம்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் காமனாக யார் யார் இருக்காங்க? 3 பேத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3 தான் இருக்கு. இந்த ஒரு 3, இந்த 3 பேத்துக்கும் சேர்த்து ஒரு 3 எழுதுனா போதும். இப்போ மீதி யாரெல்லாம் இருக்காங்க? நெக்ஸ்ட் பாருங்க. Or you can write like this. It is 2 cube into 3. இதில் பார்த்தீங்கன்னா 3 into 5. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். ரைட்டா? நெக்ஸ்ட். அப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ என்னென்ன நம்பர்ஸ் காமனாக இருக்குன்னு பாரு. 2, 3, 5. 2, 3, 5. ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரெல்லாம் எழுதணும்? What will be your LCM then? 2 ஓட ஹையஸ்ட் பவர். 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்னது? 3. இப்போ 2 கியூப். 3 ஓட ஹையஸ்ட் பவர் என்னது? 3 ஸ்கொயர். அது போக 5 இருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் எல்சிஎம். சரிடா, எல்லாத்தையுமே காம்பினேஷனில் எழுதி கண்டுபிடி. ஓகேவா? 3 பேத்துக்கும் கண்டுபிடிச்சி எழுதிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் எல்சிஎம். 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. 2 கியூப்னா 8. 8 இன்ட்டு 9 இன்ட்டு 5. 5 9s are 45. 45 இன்ட்டு 8. 45 2 times multiple பண்ணா 90. அப்போ 90 90 90 which is 270. அப்போ எல்சிஎம் என்னது? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா சாரி 4 times வரும்ல. 90 90 90 90 4 times வரும். ஸோ இட் இஸ் 360. ஓகே, எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 360 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியாடா பசங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா 6 டிஜிட்ஸ். 6 டிஜிட்ஸ்னா மொத்தம் 6 டிஜிட். 6 டிஜிட்டில் 360 டிவைட் பண்ணுறதுலேயே ஹையஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். 360 டேபிளில் 999 இல்லை, 6 டிஜிட்குள்ள எந்த நம்பர் ஹையஸ்ட்டாக வரும் 360க்குள்ள அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அப்போ 999 கண்டுபிடி. 999 அதாவது 6 டிஜிட்னா இந்த டிஜிட்டை 360 டிவைட் பண்ணால் என்னென்ன ரிமைண்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிங்க. வாட் இஸ் அ ரிமைண்டர்? இப்போ இதை 360 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 360 டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஏன்னா அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸில் வரும். ஓகேவா? அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் எடுத்துப்பியா? 3 டிஜிட்னா 999. 999ல் 360 எவ்வளோ டைம் வரும்? ஒரு 3 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ் வருமா? 360 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 1080. ஸோ அப்போ 2 டைம்ஸ் போடணும். 720 வரும். ஓகேவா? 2 டைம்ஸ் போட்டால் 720 வரும். 720னா 9. இதில் ஒரு 2 போச்சுன்னா 7 2. ஓகே, 7 2 ஒரு 9 இறங்கும். ஓகேவா? ஸோ 2007 2800 இருக்கு. இப்போது 2800ல் எவ்வளோ 400 இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஒரு 7 இருக்குமா? ஸோ கேன் யூ புட் 7 and see? 360 இன்ட்டு ஒரு 7. 7 போட்டிங்கன்னா 2520 வரும். சரியா? ஸோ 9 7 2 சேம் 2 7 9 தான் வந்திருக்கு. இன்னொரு 9 இறங்கும். அப்போ பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு 2520 வரும். சேம்
2799 மறுபடியும் ஒரு 7 போட்டிங்கன்னா 2520 which is 279. ஓகேவா? அப்போ எவ்வளோ ரிமைண்டர் பசங்களா? அப்போ இந்த நம்பர்ல இருந்து ஒரு 279 மட்டும் ரெடியூஸ் பண்ணிரு. ஓகேவா? இப்போ ஏன்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா அந்த நம்பர் நிச்சயமா 360ஆல டிவைட் ஆகும். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0 2 7 999. This number is the highest number which is divisible by 360. So 360ஆல டிவைட் பண்ற அந்த நம்பர் வேற யாரும் கிடையாது. What is it? 999,720. சரிடா பசங்களா, இந்த நம்பர் தான் நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஓகே, how you are getting it? எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா நான் எல்சிஎம்னா உனக்கு என்னன்னு சொல்லிருக்கேன். எல்சிஎம்னா என்னது? அந்த எல்லா நம்பர்ஸோட டேபிள்லையும் வரவங்க தான் எல்சிஎம். கரெக்டாக? அப்போ 24 15 36 எல்லா டேபிள்லையுமே அந்த நம்பர் வரும். அப்போ அவன் எல்சிஎம் டேபிளில் வருவான். அப்போ அந்த எல்சிஎம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம் நம்பர் வந்து 360. அப்போ அது 360 டேபிளில் வரும். நீ கொடுத்துருக்க நம்பர் 360 டேபிளில் வரும். கரெக்டா? 360 டேபிளில் வர்றது நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதுலேயே ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 6 டிஜிட்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் 999. இந்த 6 தான். இப்போ இந்த 6 360ஆல டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கிடைக்கும். ஏன்னா நிச்சயமாக அது டிவைட் ஆகாது. ஸோ இப்போ ரிமைண்டர், அப்போ இதுலேருந்து அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்டிங்கன்னா இந்த நம்பர் எக்ஸாக்டாக 360ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இது ஏன் மைனஸ் பண்ணுறோம்னா ஒன்றுமே இல்லை. சி, இந்த நம்பரை தான் இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். யாரால டிவைட் பண்ணுறோம்? வி ஆர் டிவைடிங் பை 360. ஸோ கோஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இந்த கோஷியன்ட்டை விட்டு தள்ளு. இது அது டிவைட், அந்த கோஷியன்ட் வச்சு இல்லை. இப்போ அந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சோன்னா இது எக்ஸாக்ட் 360ஆல டிவைட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேணும். விச் மீன்ஸ் ரிமைண்டர் 0 ஆகணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ கடைசியில் என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு? 279 கிடச்சிருக்கு. ஸோ இது ரிமைண்டர் 0 ஆகணும்னா அப்போ அந்த 279 இந்த சைடு போகணும், மைனஸாக போகணும். ஸோ அதனால தான் சப்ராக்ட் பண்ணுறோம். Got it பசங்களா? That's why we are subtracting it. Done. Next question போலாமா? So see this. What is this? What is the smallest number that when divided by 3 numbers? Okay, ஒரு smallest number இருக்கிறதுல ஒரு குட்டியான நம்பர். அந்த குட்டியான நம்பர் வந்து 3 நம்பரால டிவைட் பண்ணப்படுது. 35 56 91 ஆல டிவைட் பண்ணப்படுது. இப்போ இந்த 3 பேத்தால டிவைட் பண்ணப்பட்டாலும் அதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர்னு சொல்றோம். சரியா? ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஒய்ங்கிறது ஒரு சின்ன நம்பர். 35ஆல டிவைட் பண்ணப்பட்டா 7 ரிமைண்டராக கிடைக்கும். அண்ட் அதே ஒய்ங்கிற நம்பர் 56ஆல டிவைட் பண்ணப்பட்டா 7 ரிமைண்டர் கிடைக்கும். அதே ஒய்ங்கிற நம்பர் 91ஆல டிவைட் பண்ணப்பட்டா 7 ரிமைண்டர் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்க 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு. ஓகேவா? You can like add 7. Okay, அந்த add அந்த 7லாம் போச்சுன்னா இப்போ y plus 7 y plus 7 y plus 7 இதுதான் இருக்கிறதுலே குட்டியான நம்பர் which is divisible by 35 56 and 91. 35 56 91 3 பேத்தாலே டிவைட் பண்றதுலே குட்டியான நம்பர் இந்த நம்பர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அப்ப அந்த நம்பர் யாரு? your LCM. கரெக்டா? இவங்க எல்லாத்தாலே டிவைட் பண்ணப்படும்னா which means that y plus 7 is the LCM of யாரோட LCM? 36 56 and 91. அவ்வளவுதான் பசங்களா? சரிங்களா? இப்போ 36 56 and 91 ஓட LCM தான் இந்த நம்பர். இப்போ உங்களோட LCM கண்டுபிடிங்க. what is the LCM of this part? so 36 எப்படி எழுதலாம்? 2 square into 3 square. okay, next 56 எப்படி எழுதுவீங்க? 2 times போட்டிங்கன்னா 28, 2 times போட்டிங்கன்னா 14, 2 times போட்டிங்கன்னா 7. ஸோ 2 cube into 7. நெக்ஸ்ட் 91 எப்படி எழுதலாம்? 13 into 7. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ எல்சிஎம் என்னென்ன வரும்? வாட் இஸ் எல்சிஎம்? 2லே இருக்கிறதுல என்னது? 2 cube தான் அதிகம். 3ல வந்து 3 ஸ்கொயர் இருக்கு, 7 ஒருத்தவங்க இருக்கா, 13 ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். வாட் இஸ் இட்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்னது? அதாவது 8 into 9 into 7 into 13 6552. என்னடா பசங்களா? 6552. சரியா? 6552 தான் உன்னோட எல்சிஎம்.
ஸோ அது யாரு நம்மளோட y + 7. y + 7 வந்து 6552. அப்போ y-யோட வேல்யூ என்னது 6552 மைனஸ் 7. 52லேருந்து 7 போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு 2 45. இப்போ 6545 தான் அந்த நம்பர். ஓகேவாடா பசங்களா? வாட் இஸ் த நம்பர்? தட் நம்பர் இஸ் 65. ஓகே, ஒன் செக். எல்சிஎம் தப்பா போட்டோமா? 2 கியூபா வந்திருக்கு. 2 கியூப் தான் வந்திருக்கு. ஸோ 2 கியூப் இன்டூ it is not 36 இல்லையா? சாரி, this is 35. சாரி. ஸோ 35னா எல்சிஎம் மாறும். 35னா that is not 2 square into 3. That is சாரி அப்போ எல்சிஎம் மாறும். ஒன் செக். இது வந்து 5 into 7 அப்படின்னா என்ன ஆகும்? 2 கியூப் இன்டூ 5 இன்டூ 7 இன்டூ 13. ஓகே, இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்னது? 8 இன்டூ 5 40 இன்டூ 7 280. 280 இன்டூ 13 3640டா. சரியா? அப்போ 3640 கூட இதுதான் உன்னோட எல்சிஎம், ரைட்? What is the smallest number that when divided by the three numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each cases? Sorry, it is not y plus 7. அப்போ இங்க இருக்க 7 இந்த சைடு வந்தா y minus 7, ரைட்டா? இப்போ y minus 7 is the LCM of that number. It's not plus, it is actually minus. Okay? It is actually y minus 7. Got it? So what is it? Y minus 7 na? 3640 minus y minus 7 is equal to 3640, which means y is equal to 3647. Okay, pasangla? 3647. So this will be your answer. Then, okay. So see the next question. Find the least number that is divisible by first 10 natural numbers. First 10 நம்பரோட natural numberால divide பண்ணப்படணும். ஓகே, அதாவது ஒரு நம்பர் let x be the least number divisible by 1 2 3 4 எல்லாத்தாலையும் டிவைட் பண்ணப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ x is the LCM of, கரெக்டா? எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னா அப்போ LCM of 1 2 3 4 5 6 7 up to 10. அவங்க எல்லாத்தோட LCM தான் x. அப்போ xங்கிறது என்னது? Which is the LCM of 1 2 3 4 5 6 up to 10 ஓட LCM. ஓகேங்களா? Yes. So how will you find it? LCM of 1 2 3 4 5. So 1க்கு 1 தான், 2க்கு 2 தான், 3க்கு 3 தான், ரைட்டா? ஸோ இப்போ LCM of 3 பேரா கண்டுபிடி டக்குன்னு. 1 2 3 இவங்க எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷனோட LCM என்னது? இவங்க 3 பேர்த்தோட LCM வந்து 6, கரெக்டா? நெக்ஸ்ட் LCM of 4 5 6 டா. 4 5 6 இவங்களோட LCM நல்லா யோசிச்சு சொல்லு. 4 5 6 4 5 6 4 வந்து நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா 4 வந்து 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதுவீங்க, 5 5ன்னு எழுதுவீங்க, 6 2 into 3ன்னு எழுதுவீங்க. அப்போ உங்களோட LCM என்னது? 2 square into 3 into 5. 3 5s are 15, 15 into 4 it is 60. ஓகேவா? 60 அவங்களோட LCM வந்து 60. நெக்ஸ்ட் LCM of 7 8 9 10 மொத்தமாக போட்டுரு. ஓகேவா? 7 வந்து 7 தான், 8 வந்துட்டு 2 கியூப்னு எழுதுவேன், ரைட்? நெக்ஸ்ட் 9 எப்படி எழுதுவீங்க?
7 and 8, 9, 10க்கு ஏதாவது காமன் பார்ட் இருக்கா? அத மட்டும் செக் அவுட் பண்ணலாம். ஓகேவா? 7 and 8 7 and 9 இஸ் அ பிரைம் நம்பர். அப்படியே வச்சுக்கோங்க. 8க்கும் 10க்கும் காமன் பார்ட் இருக்கு. 10 வந்து 2 into 5ன்னு எழுதலாம். அப்போ வந்து இத 2 cube into 5. அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் எல்சிஎம். ஸோ நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7 9s are 63. 63 into 40. 63யும் 40யும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2520. ஓகேவா? இப்போ கடைசியா இப்போ இவன் 3 பேத்துக்கு நீ எல்சிஎம் எடுத்தா போதும். ஸோ வாட் இஸ் இட்? எல்சிஎம் ஆஃப் 660 and 2502. சரியா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ தானே பார்த்தோம் 6 எப்படி எழுதுவீங்க? 2 into 3. 6 into 10 எப்படி எழுதுவீங்க? 60 எப்படி எழுதுவீங்க? ஸோ 2 into 3 into 2 into 5. That is 2 square into 3 into 5. கரெக்டா? நெக்ஸ்ட் 20250. இது எப்படி எழுதுவோம்? It is 2 cube into 3 square into 5 into 7. சரிடா பசங்களா? எஸ், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் தி எல்சிஎம்? ஃபைனல் எல்சிஎம். ஸோ ஃபைனல் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2லே காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் யார்? 2 கியூப். 3லே காமனாக இருக்கிறதுல யார்? 3 ஸ்கொயர். 5 நெக்ஸ்ட் 7. அவ்வளோதான். இதுதான் உன்னோட எல்சிஎமாக இருக்கும். ஸோ 5 7s are 35. இது 9, இது 8. 9 8s are 72. ஸோ 72 into 35. What is 72 into 35? That is 2520. ஓகேவா? இதுதான் உன்னோட எல்சிஎம். சரிங்களா? அப்போ எல்லா நம்பர் 10 நம்பரோட எல்சிஎம் எடுத்து 2520. தட்ஸ் இட். ஓகேவாடா பசங்களா? நீ இது எப்படி வேணாலும் போடலாம். ஓகே? ஸோ எல்லா நம்பரையும் மொத்தமாக எழுதி கூட எல்சிஎம் எடுக்கலாம். இட் இஸ் யோர் விஷ். சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ மொத்தமாக 9 சம் தான். வி ஹாவ் டன் இட். ஏன் பசங்களா? ஸோ மீதி எக்ஸசைஸை வந்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி ஆன் வெட்னஸ்டே. வி ஹாவ் லைவ். ஸோ மறக்காமல் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்க? ஸோ பாய் பாய் பசங்களா.